இங்கே பாருங்க, சவாரி முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு உருவம் தெரிஞ்சதுங்க. அது என்னன்னா, நம்ம பொதுவாகவே லாரிலேயோ இல்லை ஒரு குட்டி அணிலையோ ஆடுங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறத பார்ப்போம். அந்த மாதிரி தாங்க நானும் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறமா தான் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ அந்த வண்டிக்குள்ளார எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகலான்ட்டு நினைக்கும் போது அந்த வண்டி அப்போ தான் ஹை ஸ்பீடில் போயிட்டே இருக்குங்க. நானும் விடுற மாதிரி தெரியவே இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நானும் ஓவர்டேக் பண்ணி செம ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தேங்க. அது பாருங்களேன், என்ன ஒரு கலரில் இருக்கு, வித்தியாசமான கலர், பிங்க் கலருங்க. அப்போதாங்க இந்த டைலாக்லாம் கூட எனக்கும் ஞாபகமே வருது. கிட்ட ஓவர்டேக் பண்ணி பார்க்கலான்னு கிட்ட போக போக அப்புறமா தாங்க தெரிஞ்சது மாட்டுலயே அது வித்தியாசமான ஒரு எரும மாடு. சரி, அது இன்னும் தெளிவா டீட்டெயிலா எடுக்கலான்றதுக்காக நானும் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருந்தேன். அந்த வண்டியை செம்ம ஃபாஸ்ட்டுங்க. பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எரும மாட்டை நீங்களும் யாராச்சும் டிஃப்ரெண்டா பார்த்துட்டா கமெண்ட்ல பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்.